நிஜமே இல்லை அன்பால் வரும் தொல்லை அன்புக்கு உலகில் அளவே இல்லை உயிரே அதன் எல்லை இதை அறியா மனதில் பண்பும் இல்லை இறைவன் அங்கில்லை இதை உணர்ந்தவர் வாழ்வில் குறைவே இல்லை துன்பம் அடைவதில்லை அவர் இறந்தும் இறப்பதில்லை ஆசைக்கு என்றும் முடிவில்லை காசுக்கு எங்கும் சலிப்பில்லை கனவுகள் மனிதனை விட்டு போவதில்லை இனமும் மதமும் இல்லை ஜனனம் மரணம் பொய் இல்லை இது மனிதனுக்கேனோ இன்னும் புரியவில்லை சாயோ சாயோ உறவு தடுமாறும் போது உயிரை பரிமாற வேண்டும் நேச நெஞ்சத்தை குடும்பம் தலை கோதும் நம் வாழ்வில் நிலை ஏதும் இல்லை சமவாழ்வு விடை காணவில்லை அட மனிதநேயத்தால் தேசம் சுகமாகும் ஒரு நாளும் பலம் தேடாத உறவுகள் உடையாது நம் மண்ணை தரும் அன்பை விட வேதம் கிடையாது அதில் வேஷம் கிடையாது உறவும் பிரிவும் நிஜமே இல்லை அன்பால் வரும் தொல்லை அன்புக்கு உலகில் அளவே இல்லை உயிரே அதன் எல்லை இதை அறியா மனதில் பண்பும் இல்லை இறைவன் அங்கில்லை இதை உணர்ந்தவர் வாழ்வில் குறைவே இல்லை துன்பம் அடைவதில்லை அவர் இறந்தும் இறப்பதில்லை என்ன வெங்காயம் விற்கிறியா? ஆமா. என்னம்மா உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? அந்த மாதிரியா? முதல்ல டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து பாரு. இந்த வாட்டியும் பொண்ணா இருந்தா கருவை கலைச்சிடு. நீலா, ஏன் இப்படி பேசுற? எத்தனை குடும்பத்துல குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க. இப்படி நான் கூசாம சொல்றியே. நீயும் ஒரு பொம்பளை தானே, அதுவும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிற. சந்தோஷப்பட்டு இவ வாயில சர்க்கரையை கொட்ட வேண்டாம். இப்படி வார்த்தையே நெருப்பா கொட்டாம இருந்தா போதும். என்னப்பா ஆச்சு? விஜயா கர்ப்பமா இருக்கிறா போல இருக்கு. ஒன்னா இருந்தா அழிச்சிடுன்னு அத்தை அட்வைஸ் பண்றாங்க. ஏன் அத்தை இப்படி பேசுற? இப்படி ஏதாவது ஆகும்னு தெரிஞ்சுதான் முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்சு நான் சொல்லல. இதுல என்னடா தப்பு? குழந்தை பொண்ணா பிறந்துருச்சு, ரெண்டாவதும் பொண்ணா பிறந்துருச்சுன்னா அது மட்டும் இல்ல, இவ வீட்டுல பொண்ணு வாரிசுங்க தான் அதிகம். அதனாலதான் சொன்னேன், இந்த வாட்டியும் பொண்ணு தான் பிறக்கும். ஏன் அத்தை இப்படி எப்ப பாரு பொண்ணுங்களை தாழ்வாவே பேசுற? நீயும் ஒரு பொம்பளை தானே? உங்க அப்பா தனக்கு ஆம்பளை குழந்தை தான் வேணும்னு நினைச்சிருந்தா நீ இன்னைக்கு இருந்திருப்பியா? பொண்ணு மட்டும் தெரிஞ்சுக்காத்த, பொண்ணா பிறக்கிறதுக்கும் ஆணா பிறக்கிறதுக்கும் பொண்ணு மட்டுமே காரணம் இல்ல, ஆம்பளை தான் காரணம். இது விஞ்ஞான பூர்வமான உண்மை. எது எப்படியாவது போட்டோம், பொண்ணா பிறந்தா ஆம்பளைங்களுக்கு தான் கஷ்டம். என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கள்லாம் தரித்திரண்டா. நீயும் பொம்பளைங்கிறதையாவது ஒத்துக்கிறியா? என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், தரித்திரம் தான். சரித்திரம் படைச்ச பொம்பளைங்களும் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க, உன்ன மாதிரி தரித்திரமா நினைக்கிறவங்களும் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. எனக்கு ரெண்டாவது பிறக்கிறதும் பொண்ணா பிறந்தாலும் சந்தோஷமா ஏத்துப்பேன். விஜயா, நீ என்னமா சொல்ற? ஊனமா பிறந்தா கூட அதை எந்த தாயும் தரித்திரமா நினைக்கிறது இல்ல மாமா. என் வயிற்றுல வளருது ஒரு உயிர், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துப்பேன். சுமையை ஏத்துக்க போறவங்களே அதை சுகமா நினைக்கும் பொழுது அதை வேணான்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. குட்டி வா 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 வா.
என்ன விஜயா, அத்தை அப்படி பேசிட்டு மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கியா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவங்க அப்படி பேசுனதுனால வாழ்க்கையில பயமே வந்துடுச்சு. அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? தெரியும். அவங்களே இப்படி பேசினா ஊர்ல இருக்கவங்க பேச எவ்வளவு நேரம் ஆகும்? நீ தானே பொண்ணா பிறந்தாலும் சந்தோஷமா ஏத்துப்பேன்னு சொன்ன. இருந்தாலும் பழி எம்மையில தானே விழும். பொண்ணா பெத்து போட்டுட்டேன்னு ஊர்ல இருக்கவங்க என்ன பழிச்சு பேசுவாங்க. கடவுளையே இந்த பொம்பளைங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை வச்சாரோ. என்னம்மா நீயும் படிக்காத மாதிரி பேசுற? பொன் குழந்தை பொறுக்கிறதுக்கு ஒரு தாய் எந்த விதத்திலையும் காரணம் இல்லை. ஆண் குழந்தையோ பொன் குழந்தையோ எப்படி உருவாகுது தெரியுமா? ஆணோட விந்து பெண்ணின் கருமுட்டையோடு சேர்ந்து கருவா உருவாகுது. பெண்ணோட கருமுட்டையில XX குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஆணோட உயிரணுவுல XY குரோமோசோம்ஸ்னு 2 விதமான குரோமோசோம்ஸ் இருக்கு. பெண்ணோட X குரோமோசோம் கூட ஆணோட Y குரோமோசோம் சேர்ந்தாதான் ஆண் குழந்தை பிறக்கும். பெண்ணோட X குரோமோசோம் கூட ஆணோட X குரோமோசோம் சேர்ந்தா பெண் குழந்தை பிறக்கும். பிறக்க போற குழந்தை ஆணா பொண்ணான்னு தீர்மானம் பண்றது ஆணோட உயிரணு தான், பெண்ணால இல்ல. அது கடவுளோட சித்தம். இந்த விஞ்ஞான பூர்வமான உண்மை தெரியாம பொண்ணுங்க மேல பழி போடுறது முட்டாள்தனம். படிக்காதவங்களுக்கு தெரியாது. அதனால வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஏத்துக்கு போறோம். ஏங்க, பெண்களுக்குன்னு தனி கியூ வைக்க வேண்டியது தானே? ஏமா எங்க போனாலும் தனி இடம் கேக்குறீங்க? ஏன்னா பெண்களுக்கு எல்லா விஷயத்திலயும் சம உரிமை உண்டு. எதுக்கு சம உரிமை கொடுக்கணும்? பஸ்ல கூட தான் சம உரிமை கொடுக்குறோம். ஆனா பஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஆம்பளைங்க நாங்க தானே இறங்கி தள்ளுறோம். நீங்களும் இறங்கி தள்ள வேண்டியது தானே. அப்ப எங்க போச்சு உங்க சம உரிமை எல்லாம்? குழந்தைங்களை பெத்து போடுறது நாங்க தான், நீங்களும் பெத்து போட வேண்டியது தானே? ஐயா, நான் பஸ் தள்ளுறத பத்தி பேசுறேன், நீ பெத்து தள்ளுறத பத்தி பேசுற. பாத்தியா, ஆம்பளைங்கிற திமிர்ல பேசுறாரு. என்ன ஓவரா பேசுற? யாரு திமிரு? ஆம்பளைங்க தான் பொம்பளைங்க. ரொம்ப ஓவரா பேசுற. நீ ஞான சுந்தரம் தானே? நீ மோகன் தானே? என்ன மோகன் ஆளே மாறிட்ட? வயசாயிட்டே போகுதுல்ல. அப்புறம் எத்தனை பசங்க? ஒரு பையன், ஒரு பொண்ணு. உனக்கு? 2 பொண்ணுங்க. யாரை இந்த ஸ்கூல்ல சேர்க்க வந்த? பையனை தான். பணம் கட்டி படிக்கிற பள்ளிக்கூடத்துல பொண்ணு எதுக்கு சேர்க்கணும்? அதை வேற இடத்துல சேர்த்துட்டேன். ஏன்பா, பொண்ணு என்ன படிக்க வைக்க போற? பொண்ணை எதுக்கு படிக்க வைக்கணும்? 8வது 9வது வரை படிக்க வச்சா போதும். என்ன பால் கணக்கு தயிர் கணக்கு இதே ஏதோ கூட்டு தெரிஞ்சா போதாதா? அடப்போப்பா, பொண்ணை நல்லா படிக்க வச்சா என்னப்பா ஆயிட போகுது? நாளைக்கு அவ யாரோட நிழலையும் நிக்காம சுயமரியாதையோட வாழ்வான்ல. ஐயா நீ வேற மோகன், பொம்பளைங்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்க கூடாது, அடைக்கே வைக்கணும். இல்லைன்னா ரொம்ப திமிரட்டு ஆடுவாளுங்க. எது வேணா பையனுக்கு செஞ்சுட்டு போகலாம். இப்ப பார்த்தல எப்படி சம உரிமை பேசுறாளுங்கன்னு. பொம்பளைங்களே தெய்வமா மதிக்கணும், அதான் ஏன் பாலிசி. தெய்வங்களை படமா ஃப்ரேம் போட்டு மாற்றுறது இந்தியாவில் நம்ம எல்லாருக்கும் பாலிசி. அது ஒத்து வராது மோகன். எவ்வளவு பொம்பளைங்களை படம் பிடிக்கிறது? சார், பெண்களுக்கு நல்ல நல்ல இன்சூரன்ஸ் பாலிசிலாம் இருக்கு சார். முதல்ல என் பாலிசி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பொம்பளைங்களுக்கு பாலிசியே தேவையில்லைன்றதுதான் என் பாலிசி. பெண்கள் நாட்டின் கண்கள் சார். கண்கள் இல்ல சார், புண்கள். சார், அம்மா ஒரு பொண்ணு தானே சார்? அது எங்க அப்பாவுடைய பொண்ணு. அப்ப பையன் பேருக்கு மட்டும் பாலிசி போட்டா போதுமா? ஆம்பளை சிங்கத்துக்கு போடு, பொட்டை கழுதைக்கு வேணாம். ஏங்க பொண்ணை எப்பவும் மட்டம் தட்டியே பேசுறீங்க? அவ உங்க பொண்ணு தானே. அவ கேட்டா அவ மனசு எவ்வளவு பாடுபடும் யோசிச்சிங்களா? இப்ப அவளுக்கு என்ன குறை வச்சேன்? சோறு போட்டு வளர்க்கலையா இல்ல துணிமணி வாங்கி கொடுக்கலையா? ஏன் ஆம்பளை பையனா 10 கரண்டி சோறு, பொம்பளை பொண்ணுனா 4 கரண்டி சோறுன்னு சட்டம் போட்டுருங்களேன். லூசு, சாப்பாட்டை விடு, துணிமணி எடுத்துக்கோ.
ஆம்பளை புள்ளனா ஒரு கிழிஞ்ச ட்ரௌசரை போட்டு விட்டா போதும், ஊரையே சுத்திட்டு வந்துருவான். பொம்பளை குழந்தை அப்படி அனுப்ப முடியுமா? செலவுடி. பொட்டை குழந்தைங்கனாலே செலவுதான். செலவுதான். நாளைக்கே கல்யாணம் நல்ல காரியம் அது இதுன்னு வந்து நிற்கும். அப்ப இந்த பாலிசி இருந்தா நமக்கே உதவியா இருக்கும்ல. அப்ப போய் கடனை வாங்குவீங்க? கடன் தாண்டி வாங்குவேன். என்னைக்கு இருந்தாலும் இன்னொருத்தன் வீட்டுக்கு போக போறது தானே. நான் சேர்த்து வச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தன் வீட்டுக்கு ஓடி போறதுக்கா? ஆம்பளைக்கு போட்டாலாவது காலா காலத்துக்கும் இருக்கும். எங்க அப்பா சேர்த்த பணத்தை நான் கொண்டு வந்தேனே, வேணான்னு சொல்ல வேண்டியதானே? நாடி பொம்பளையா லட்சணமா அமைதியா அடக்கமா இல்லாம கூட கூட ஏத்தி பேசுற. வீட்டு நிர்வாகத்தை பத்தி பொம்பளைங்களுக்கு என்ன தெரியும்? ஒழுங்கா வீடு வாசல் கூட்டணுமா சமைச்சோமான்னு கம்முன்னு இருக்கணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேற எடுத்தாகணும் நானு. சார் அதுக்கு ஒரு சூப்பர் பாலிசி இருக்கு சார், உங்க பேர்ல போட்டுட்டுமா? இப்ப எல்லாம் வக்கனையா பேசுவீங்க சார். நாளைக்கு பாலிசி எடுத்த உடனே நீங்க போற ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பெட்டி இருக்கணும், இத்தனை நர்ஸ் இருக்கணும்னு கண்டிஷன் போடுவீங்க. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்பா உங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை நர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பெட்டி இருக்குதுன்னு கேட்டுட்டா உள்ள போக முடியும். அப்ப நான் வரட்டுமா சார்? உங்க பையன் பேர்ல பாலிசி. மேடம் எப்படி மேடம்? என்னப்பா பண்றது? கல்யாணமும் சில சமயம் ஆக்சிடென்ட்டா நடந்து போயிடுது. இந்த மாதிரி நிறைய கேஸுங்க இருக்கு. அதுக்கும் ஒரு பாலிசியை கண்டுபிடிங்க. என்ன மாதிரி நிறைய பொம்பளைங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே மேடம். பொண்ணுங்க பேர்ல சொத்து எழுதுறது முட்டாள்தனம். அத்தை, பொண்ணுங்களுக்கும் சொத்துல பங்கு உண்டுன்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு தெரியுமா? இது தாத்தா சொத்து. இத யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்? நீ போனதுக்கு அப்புறம் அப்பா எழுதி வச்சாருன்னா என்ன பண்ணுவ? டேய், முட்டாள்தனமா பேசாதுடா. பொம்பளை பசங்களை பெரிய படிப்பு படிக்க வைக்கிறேன்னு சொல்றதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சொத்தெல்லாம் அவங்க பேர்ல எழுதி வச்சுட்டு நீ நடுத்தூர்ல வந்து நிக்க போறியா? இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு சொத்தெல்லாம் எழுதணும்னு? உங்களுக்கு அப்புறம் வேணும்னா எழுதி கொடு. நீலாவதி, என்னுடைய 60வது வயசுல என் பேத்திங்களுக்கு சொத்தை எழுதி வைக்கிறதா நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நீ ஏன் எப்பவுமே பொம்பளை பசங்களை தாழ்வாவே நினைக்கிற? இந்த காலத்துல பொம்பளைங்க இல்லாத துறையே இல்லை தெரியுமா? நான் உன்ன மாதிரியே பொம்பளைங்களே தாழ்வா நினைச்சிருந்தேன்னா நீ இவ்வளவு நாள் இந்த அண்ணன் வீட்டுல சந்தோஷமா இருந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாரு. தோ என் மருமக இது வரைக்கும் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கிறாளா? அவளும் வேற வீட்டு பொண்ணு தானே. ஆமா, என் புருஷன் என்னை விட்டுட்டு போனதுனாலதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். நான் பொம்பளையே பிறந்ததுனால தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இதே ஆம்பளையே பிறந்திருந்தா ராஜா மாதிரி இருந்திருப்பேன். அத்தை, இப்போ உன்னோட வெறுப்பு யார் மேல? பொண்ணுங்க மேலயா இல்ல அப்பா அவங்க பேர்ல சொத்தை எழுதி வைக்கிறேங்கிறாரு அதனாலயா? இவரு பேத்திக்கு பேர்ல சொத்து எழுதுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்? எழுதுனா என்ன பண்ணுவ? ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நீ சுமாரு. பாத்தியா பாத்தியா எப்படி அடங்கிட்டான்னு? நாளைக்கு உன் பொண்ணுங்களும் புருஷன் பேச்ச கேட்டுட்டு இப்படிதான் அடங்குவாங்க. புரியுதா? நீலாவதி, இப்படி எதையாவது பேசி குழந்தைங்க மனசையும் கெடுத்துறாத. உனக்கு இப்ப என்ன சொத்துல பங்கு வேணுமா? அதுக்காக தான் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? ஏன் கேட்ட எழுதி கொடுப்பியா? நான் ஆசைப்பட்டு கொடுக்கறது தான். இது அப்பா சொத்து, நீ என்ன ஆசைப்பட்டு கொடுக்கறது? அதுதான் உண்மை. எது உண்மை? அப்பா என்ன எழுதி வச்சுட்டா போயிருக்காரு? எழுதிதான் வச்சிருக்கிறாரு. நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. நீ இவ்வளவு தூரம் பேசுறதுனால நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ற கட்டாயத்துல இருக்கிறேன். நீலாவதி, நான் சொல்ல போறதை கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. இது நம்ம அப்பாவுடைய உயில். இவ்வளவு நாளா இது ஏன் நான் உங்ககிட்ட காட்டலன்னா, எப்போ நீ உன் புருஷன் கூட வாழ முடியாம ஒரேடியா என்கிட்ட அடைக்காலமா வந்துட்டியோ அதுக்கப்புறம் இதை காட்டி என்ன ஆக போகுதுன்னு தான். படிக்கிறேன். எனக்கு சொந்தமான இந்த சொத்துக்கள் முழுவதையும் விற்கவோ அனுபவிக்கவோ எனது ஒரே மகன் ராமச்சந்திரனுக்கு முழு உரிமை உண்டு என்பதை சுய நினைவோடு எழுத்து மூலம் அறிவிக்கிறேன். எனது மகன் ராமச்சந்திரன் விருப்பப்பட்டால் எனது தத்தெடுக்கப்பட்ட மகளான நீலாவதிக்கு தான் விரும்புகின்ற
பாகத்தை சொத்திலிருந்து பிரித்து தரும் உரிமையை அளிக்கிறேன். புரியுதா? நம்ம அப்பா நான் ஒருத்த மட்டும் போதும்னு நினைச்சிருந்தாலோ இல்ல இன்னொரு மகளை பெத்துக்கலான்னு நினைச்சிருந்தாலோ உன்னை தத்தே எடுத்திருக்க மாட்டாரு. உனக்கு ஒரு பாசமான அப்பாவும் என்ன மாதிரி அண்ணனும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்க வசத்தி பொம்பளைங்க தாழ்த்தினே பேசிட்டு இருக்க? 2 பேரும் சமந்தாமா. இப்ப புரியுதா? எங்க தாத்தா மேற்பார்வையில கட்டின கோயில்டா இது. அதான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதே பாட்டி மேற்பார்வையில கட்டியிருந்தோம் பொல பொல பொலன்னு ஊந்துட்டு இருக்கோம். முன்னாடி முறைகிற உண்மையை சொன்னா கோவம் வந்துருமே. ஆண்டவா ஆம்பளைங்களை மட்டும் காப்பாத்துறாப்பா. பார்த்து கலீஜி பார். பசுமாடுங்க தான் இப்படிலாம் போடும். எங்க தாத்தா காலத்துல கட்டின கோயில்டா இது. இது சிவன் கோயிலா இருக்கிறதால வரேன். இதே சிவன் பார்வதி கோயிலா இருந்தா வரமாட்டேன். இன்னைக்கு என்னடா அண்ணா பொம்பளைங்களே கோயில் அர்ச்சனை பண்ணலான்றான். எல்லாம் களி முத்தி போச்சு. என்னத்த சொல்றது? எப்படி இருக்குது பார் ஸ்ட்ராங்கா சிவன் கோயில். என்னம்மா என்னாச்சு? ஐயோ எனக்கு என்னம்மா சே? இருமா இரு. போய் ஏதோ வண்டி எடுத்து வா. உடனே போ. கடவுளே இருமா. எனக்கு கொஞ்சம் பிடிங்க. மெல்ல மெல்ல மெல்ல. இரு. வலி வந்துச்சு போல இருக்கே. இருமா இருமா. கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ இல்ல. அம்மா உட்காருமா. அப்படியே உட்காரு. ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ உட்காருமா. மெதுவா மெதுவா. தைரியமா இருமா. கடவுளே ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்ல. தைரியமா இரு. கொஞ்சம் பொறுமையா இருமா. இருமா இருமா இருமா. வண்டி கூட போயிருக்காமா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஐயோ கடவுளே தயவு செய்யும் நல்லபடியா இருக்கணும். நான் உனக்கு அபிஷேகம் பண்றேன்ப்பா. இருமா கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ கடவுளே ஏங்க வண்டி கூப்பிட போனோன்னு இன்னும் காணலையே. ஐயோ ஐயோ வயித்து அமுக்காதடா. இருடா இரு இரு இரு. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இருடா. ஐயோ ஐயோ வண்டியை காணுமே. தவிக்கிறாளே. ஐயோ இருமா இருமா கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஐயோ பேசிட்டு நிக்கிறீங்களே. போன் பண்ணி வண்டி ஏதாவது வரவழைக்கிறீங்களா? இருமா கொஞ்சம் பொறுமையா இருமா. இரு இரு இரு. அங்க கார்ல ஏறாங்களே உங்க டாக்டர் தான் போய் பாருங்க. சரிங்க. அம்மா என் பொண்ணு பிரசவ இல்லாத துடிக்கிறா. உடனடியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. கோயில் வாசல்ல இருக்கா? வாங்க ப்ளீஸ். இங்கதான். என்னன்னு பாருமா. கொஞ்சம் பொறுமையா இரு. இரு இரு இருமா இரு. ஸ்டெப் எடு. இரு டாக்டர் வந்துட்டாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எடுத்துட்டு போனா முடியாது. இங்க பக்கத்துல வீடு இருக்கு. இவங்க சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஆமா லதா பக்கத்துல தான். கொஞ்சம் பொறுத்துக்கோ. இப்படிதான் மெல்ல மெதுவாமா. கிட்டே பிடிச்சுக்கோ. பாத்துமா. ஐயோ
ஒண்ணும் இல்லம்மா, தைரியமா இரு. மெதுவாம்மா, படி இருக்கு பாத்து. ஐயோ ஐயோ பெண் குழந்தை பிறந்திருக்கு. டேய் கணேஷ், டாக்டர் எங்க தெரியலப்பா. என்ன பார்க்க தான் வந்துட்டு இருக்காரு. அம்மா தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுமா. குழந்தைய பார்க்குற ஆவல எல்லாரும் உங்களை மறந்துட்டோம். ரொம்ப நன்றிங்க. தெய்வம் மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாத்தினீங்க. தெய்வம்னா பிரேம் போட்ட படமா தானே மாட்டுவீங்க. பெண் குழந்தைய பிறந்து போச்சு சார், வேஸ்ட் தானே. என்ன இருந்தாலும் ஆண் குழந்தைக்கு ஈடாகுமா? துணிமணி செலவெல்லாம் அதிகமாகும். பெண் குழந்தைனாலே செலவு தானே. என்னப்பா பாக்குற? இவ என் மகதான். நீ நினைச்ச மாதிரியே பொண்ணுங்களை எதுக்கு படிக்க வைக்கணும்னு நானும் நினைச்சிருந்தா இன்னைக்கு உன் பொண்ணை யார் காப்பாத்திருப்பா சொல்லு? பொண்ணுங்களை தெய்வமா மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல ஞான சுந்தரம், மனுஷியா மதிக்கணும். பொண்ணுங்களுக்கு பால் கணக்கு எழுதி தெரிஞ்சா போதும்னு சொல்லுவியே, ஆண்டவன் கணக்க பாத்தியா? என் பொண்ணு தான் உன் மகளுக்கு பிரசவம் பார்த்திருக்கா. என்ன அங்கிள், இப்போவாவது ஆண் பெண் எல்லாருமே சரிசமன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நானும் உன்ன மாதிரி தான்ப்பா. பொண்ணா பிறந்தோம், பெண்களை வெறுத்துட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா தான் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுத்தாரு. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் எல்லாரும் சமந்தான்ப்பா. என் பேத்தியை உன்ன மாதிரி டாக்டருக்கு படிக்க வைப்பேன், இது சத்தியம்.